பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவங்கள் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் எனக்காக மரித்தாரே, என் பாவங்கள் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சரி, எபிரேயர் 12வது அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிச்சிடலாமா? பைபிள் அப்படியே எடுத்துருங்க. 3 வசனம் தான் இருக்கு. அந்த 3 வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய வேதத்தை திறந்து அதை படிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். சோத்திரிக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி சோத்திரிக்கிறோம். எல்லாருக்கும் கேட்கும்படி நல்ல உயர்த்தி, அப்படியே குசு குசுன்னு முசு முசுன்னு படிக்காம தோத்திரம், நல்ல சத்தத்தை உயர்த்தி வாயை திறந்து சத்தமாக அதை படிங்க. சோத்திரம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 to 3 வரை உள்ள வசனத்தை எல்லாம் ஏகோபித்து ஒரு மனமாக படிக்கலாம். ஆரம்பிக்கலாமா? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தில் அவரை நோக்கி ஓடுங்கள் என்றும் அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்றும் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறத பார்க்கலாம். ஆண்டோடைய ஊழியன்னு வந்துட்டா மனுஷனையே பார்க்கக்கூடாது, ஊழியக்காரனை பார்க்கக்கூடாது, சபையில் இருக்கிற மற்றவர்கள் நம்முடைய எக்ஸாம்பிள் அல்ல. நம்முடைய ஒரே எக்ஸாம்பிள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இயேசுவை பார்க்குறவங்க மட்டும்தான் தேவனுக்குள்ள கடைசி வரைக்கும் நிற்க முடியும். மற்றவங்க அவன் சரியா இவன் சரியான்னு எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருந்தா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை போயிடும். சோத்திரிக்கிறோம். ஒரு ஊழியர் சொன்னார், விழுந்து போனவனை பார்க்காத, நிற்கிறவனை பாரு. நான் சொல்கிறேன், நிற்கிறவன் கூட ஒரு நாள் விழுந்து போவான். நான் சொல்லுகிறேன், எப்பொழுதுமே நம்முடைய ரோல் மாடல் இயேசுனார் தான். அதனால் பைபிள் சொல்லுகிறது, சோதரிக்கிற 1ஆம் வசனத்தில் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் என்ன செய்வோம்? ஓடுவோம். 3ஆம் வசனம் முடியும் போது சொல்லுகிறது, அவரையே என்ன செய்யுங்கள்? நினைத்து கொள்ளுங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாடும். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்துவுடைய கூட சிலுவை பாடுகளை சகித்து கொள்ளுங்கள். இதுதான் இந்த தலைப்பில் இன்னைக்கு ஒரே ஒரு குறிப்பை மட்டும் நான் வேகமாக சொல்லி செய்தியை முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் சித்தமானால் ஒவ்வொரு திருவிருந்திலும் இந்த தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம சிந்திக்கலாம்.
கிறிஸ்துவுடனே கூட சிலுவை பாடுகளை என்ன செய்யுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள். 2ஆம் வசனம் எபிரேயர் 12:2 சொல்லுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, பாருங்க, அவமானத்தை எண்ணாமல் அவர் சிலுவை என்ன செய்தாராம், சகித்தார். 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அருமையானவர்களே, பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை அவர் சகித்தார். பாருங்க, சிலுவையை சகித்தார், இவ்விதமான விபரீதங்களை அவர் என்ன செய்தார், சகித்தார். சொல்லிட்டு சொல்லுது, அப்படி சகித்த அவரையே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில, பாஸ்டர் என்னால் இது சகிக்க முடியல, என்னால் இது ஒத்துக்கவே முடியல, இந்த சிஸ்டர் இப்படி சொல்லிட்டாங்க, இந்த பிரதர் இப்படி சொல்லிட்டாங்க, இந்த ஊழியத்தில் இப்படி ஒருத்தவங்க பண்ணிட்டாங்க, சர்ச்சில் அதை ஒருத்தவங்க பண்ணாங்கன்னு சகிக்க முடியாதவன் ஒரு கிறிஸ்தவன் கிடையாது. நம்முடைய குரு, நம்முடைய எஜமான், நமக்கு ரோல் மாடலாக இருந்தவர் சகித்தார். பைபிள் சொல்லுகிறது, இவ்விதமான விபரீதங்களை என்ன செய்தார், அவர் சகித்தார். அதுவும் பைபிள் சொல்லுகிறது, அருமையானவர்களே, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்வித விபரீதங்களை எல்லாம் சகித்தார். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் அதை சகித்து கொண்டார். பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவை நினைத்து நாம் வாழணும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, பாவிகளால் செய்யப்பட்ட, சொல்லுங்க, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவையே நினைத்துக் கொள்ளுங்கள். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சிலுவையில் அறையுண்டு தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை தரிசித்து அவருடைய சிலுவை பாடின் பாதையில், அவருடைய அடிச்சுவடுகளில் பின்பற்றி நாம் வாழணும். ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்தவ ஜீவி என்பது ஏதோ பஞ்சு மெத்தையிலையும் மலர் படுக்கையும் அல்ல, அது சிலுவை பாதை. அந்த பாதை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகையால் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், கல்வாரி சிலுவை நோக்கி செல்லுகிற இயேசுவினுடைய பாடுகளின் பாதைகளையும், சிலுவையிலே அறை உண்டு தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த சிலுவை காட்சியும் தியானிப்பது மட்டுமல்ல. கவனிக்கணும், சிலுவைப்படைய செய்தியை கேட்கிறதும் அதை தியானிக்கிறதும், இயேசு எனக்காக இவ்வளோ பாடுபட்டிருக்கிறார் என்று அதுக்காக 2 சொட்டு கண்ணீர் விட்டு போகிறது மட்டுமல்ல. வேதம் சொல்லுகிறது, அவரோடு கூட சிலுவை பாடுகளை சகிக்கும்படி நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லாரும் சத்தமா கையை, வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, சிலுவை பாடுகளை தியானிப்பது மட்டுமல்ல என்னுடைய ஜீவியம், அவரோடு கூட சிலுவை பாடுகளை சகிக்கும்படி என்னை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவரு சகித்தாரு. சகித்துட்டு பைபிள் அப்படி சொல்லல, சகித்த அந்த இயேசுவையே நீங்க நினைத்து வாழுங்க. அப்படி ஏன்னா அந்த பாதை நமக்கு வரும், நாமும் சகிக்கணும். இந்த சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு நான் மத்தேயு 27வது அதிகாரத்தை ஆதாரமாக நான் எடுக்கிறேன். மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்கள் இருக்க, என்னென்ன விபரீதங்களை அவர் சகித்தார் என்பதற்கு ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் இன்னைக்கு நான் வேகமாக சொல்கிறேன் பாருங்க. மத்தேயு 27:1 இப்படி சொல்லுகிறது, சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படிக்கு அவருக்கு விரோதமாக என்ன பண்ணாங்களாம், ஆலோசனை பண்ணாங்க. எவ்வளவு திமிரு பிடிச்சவனுக்கு பாருங்க. இது இயேசுவுக்கு தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தெரியும், சகித்தார். முதல் குறிப்பு, தேவாலயத்தின் அதிகாரிகளாகிய பிரதான ஆசாரியரும் மூப்பர்கள் அவருடைய நெறிமுறைகள், அந்த தவறிய தகாத நடவடிக்கைகளை அவர் சகித்தார். சோத்திருக்கிறோம். பாருங்க, தேவாலயத்தின் அதிகாரியாகிய பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்களுடைய நெறி தவறிய தகாத நடவடிக்கைகள் எல்லாம் அவர் என்ன செய்தார், சகித்தார். ஒரு பிரதான ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையே கிடையாது, ஒரு மூப்பர் செய்ய வேண்டிய வேலையே இல்லை. தகாத நடவடிக்கைகளை இயேசுவுக்கு விரோதமாக அவங்க செஞ்சாங்க, இயேசு அதை சகித்தார். அல்லேலூயா. வெளியில் இருக்கிறவங்க செய்யல, சபையார் கவனிக்கணும்.
வெளியில இருக்கிற ஆள் அல்ல, ஆலயத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியரே இயேசுவுக்கு விரோதமான நடவடிக்கைகளை எடுத்த பொழுது, என்னடா வெளியில இருக்கிறவன் செஞ்சா கூட பரவாயில்ல, ஆனா ஆலயத்துக்குள் இருக்கிற பிரதான ஆசாரியர் அவர் தான் சீஃபான, அவருக்கு மேல யாருமே இல்ல, ஆனா அவங்களே யாருக்கு விரோதமா செயல்படுறாங்க? இயேசுக்கு விரோதமா செயல்படுறாங்க. சில நேரம் நீங்க ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணுகிற ஒருவரே உங்களுக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது அதையும் சகித்து இயேசுவுக்காக வாழணும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இவங்க தான் சொல்லுவாங்க, அவங்க தான் சொல்லுவாங்க, யார் வேணாலும் நமக்கு விரோதமா எழும்பலாம், ஆனா நமக்கு தேவை சகிப்புத்தன்மை இருக்கணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எடுத்தவொடனே டென்ஷன் ஆகுறது, கோவப்படுறது, முகத்தை மாத்துறது, பைபிள் வாசிக்க மாட்டேன், சர்ச்சைக்கு வர மாட்டேன்னு சொல்றது, சோத்திர எகத்தாளம் பண்றது, முகத்தை தூக்கி மோட்டு மேல வச்சுக்கிறது, அப்படியே சர்ச்சில் வந்தாலும் மூணு பாட்டு பாடாம கை தட்டாம அப்படியே சர்ச்சில் வரமா ஒரு ஓரங்கட்டி நிக்கிறமா இல்ல, உன்னை குறித்து தேவன் வேதனைப்படுவார். அல்லேலூயா. அனுகூலமான சூழ்நிலைகளில் அல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவனுக்கு அல்லேலூயா. பிரதான ஆசாரியர் ஜனத்தின் மூப்பர்கள் ஒன்று கூடி இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி, இவங்க ஆலோசனை பண்ணி மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பளிக்கப்படுது. இந்த உலகத்தில் எந்த வழக்கானாலும் தீர விசாரிக்கப்பட்ட பின்னரே என்ன அளிப்பாங்க? தீர்ப்பு அளிப்பாங்க. ரொம்ப விசாரணை, அந்த விசாரணை, குறுக்கு விசாரணை, அந்த சாட்சியம் இந்த சாட்சியம்னு அதுக்கு பயங்கரமா விசாரிச்சு ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்பட்ட கூடாதுன்னு கோர்ட் ரொம்ப முயற்சி எடுக்கும். ஆனா இயேசுவினுடைய காரியத்தில் போதிய சாட்சியம் இல்லை, போதிய ஆதாரமும் இல்லை. அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அநியாயமான தண்டனை, நீதியின் தண்டனை அல்ல, அநியாய தண்டனை. சோத்திரிக்கிறோம். பொய்யான தீர்ப்பு, ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. இயேசு அப்படிப்பட்ட எந்த தவறையும் செய்யல, ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு அதை சகித்து கொண்டு நிற்கிறார். ஐயோ நான் அதை செய்யல, இவங்க சொல்றதெல்லாம் பொய், அப்படின்னா நடக்கல அப்படின்னு ஆண்டவர் சத்தமிடாம, சோத்திரிக்கிறோம், மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும், வையப்படும் போது பதில் வையாமலும் அதை சகித்து கொண்டு பாவிகளால் இவ்விதமாய் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்து கொண்டு பரிதாபமாய் நிற்கிற இயேசுவை உங்கள் கண் காணட்டும். சகோதரா, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, முதியவர்களே, இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு எனக்கு இயேசுதான் ரோல் மாடல். இயேசுவை பாருங்க அம்மா, அவர் எந்த தப்பு செய்யல, அவர் நீதியின்படி தண்டிக்கப்படல, உண்மையின்படி தண்டிக்கப்படல, அவர்கள் சொன்ன எந்த குற்றச்சாட்டும் அவர் உடன்படல. பிரதான ஆசாரியர்கள் அவர் குரோதமா எழும்பி என்னென்னமோ சொல்றாங்க. எந்த பிரதான ஆசாரியர்கிட்டையும் நான் இப்படிலாம் பண்ணவே இல்லையப்பா, என்னப்பா இப்படி சொல்றீங்கன்னு எங்கேயும் சொல்லாம சகித்தவராய் நிற்கிறார். அதைத்தான் எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறான், பாவிகளால் இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே என்ன செய்யுங்க. அப்படி அர்த்தம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலும் அவைகள் என்ன செய்யும்? வரும். இந்த பிரதான ஆசாரியர் பண்ண தகாத நடவடிக்கை என்ன? ஒரு வருஷப்படுத்துறேன், பிரதான ஆசாரியர்கள் அவங்க தான் இங்கே முக்கிய ரோல், அதெல்லாம் சகிக்கிறார். சில வசனங்களை நான் வேக வேகமாக சொல்கிறேன். மத்தேயு 21:45-46 சொல்லுது, பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து அவரை பிடிக்க வகை தேடுகிறாங்க. இயேசுநாதர் பரலோக ரகசியத்தை சொல்றாரு, இயேசுநாதர் தன்னை குறித்து சொல்றாரு இந்த இடத்துல. ஆனா அவர் சொல்றதை இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவர் நம்மளை குறித்து தான் என்ன செய்யறாரு சொல்றாருன்னு அவரை பிடிக்க என்ன தேடுறாங்களா? வகை. எப்படா அவனை பிடிக்கிறது? எப்படி பிடிக்கிறது? பிடிக்க வகை தேடுகிற பிரதான ஆசாரியர். பாடுகள், இயேசுவினுடைய பாடுகளை நான் சொல்லிட்டு வரேன். அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரத்தையும் பானம் பண்ண போகிறோம். அந்த இயேசு நமக்காக என்ன பாடலாம் பட்டார். பாவிகளால் இவ்விதமான விபரீதங்களை தான் நான் விளக்கி சொல்றேன். என்ன விபரீதம்? அவரை பிடிக்க வகை தேடுறார். அவர் என்ன திருடனா? அவர் என்ன கொள்ளக்காரரா? அவரை பிடிக்க வகை தேடுற அளவுக்கு அவர்கிட்ட இருக்கிற அநியாயம் என்ன? ஒரு இடத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, கல்லனை போல என்னை பிடிக்க வரீங்களப்பா, நான் பகல்லாம் உங்கள்கிட்ட தானே இருக்கிறேன்,
நான் எங்கேயும் ஓடி ஒளியிறாலே இல்லையே, என்ன போய் பிடிக்கிறதுக்கு ஒரு கல்லனை பிடிக்க வர்ற மாதிரி வரீங்களே அப்படின்னு ஆண்டவர் ஆதங்கப்பட்டார். ஒரு இடத்துல பிடிக்க வகை தேடினாங்க. இது ஒரு பாடு. பிரதான ஆசாரியர் பண்ண வேலை என்ன சொல்ற பாருங்க. மத்தேயு 26:63 பாருங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? இந்த கிறிஸ்துதானா அது வரைக்கும் போடுங்க தம்பி, ஃபுல் வசனம் போடக்கூடாது. கிறிஸ்துதானா ஒரு கேள்வி எழுப்பப்படுது. ஆண்டவரை பார்த்து பிரதான ஆசாரியர் என்ன கேட்கிறாங்க? கேள்வி கேட்க, நீ கிறிஸ்துதானா? நீ தேவனுடைய குமாரன் தானா? சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில கேள்விகள் கேட்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீ யோக்கியமா? நீ சரியா? நீ முதல்ல நீ நம்ம சரியா இருக்கிற மாதிரி சொல்ற? நீ ஒரு விசுவாசியா? நீ ரட்சிக்கப்பட்டவனா? நீ அபிஷேகம் பெற்றவனா? 1008 கேள்வி கேட்டு நம்மளை டென்ஷன் ஆகிறதுக்குனே கேள்வி கேட்பான். ஏசு அந்த கேள்விகளை சகித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. கேள்வி கேட்டவனுக்கு இவர் பதில் சொல்லிட்டு நிக்கல. கேள்வி கேட்டவனுக்கு அவர் வாயடி சொல்லிட்டு இல்ல. சில கேள்விகளை கேட்கும் போது, ஆண்டவரே இன்னைக்கு இவன் கேட்கணும்னு இருக்கு, கேட்டு போட்டோம். அன்றைக்கு சிமேயி மன்னவாரி சோத்திருக்கிறோம், ரத்த பிரியனே செத்துப்போ ஒழிஞ்சு போ அப்படின்னு சிமேயி தாவீதுக்கு விரோதமா சொன்ன போது, தாவீது கூட அந்த மனுஷர்கள் எதமான ஒரு வார்த்தை சொல்லும், அந்த மனுஷனை தூக்கி ஒண்ணுமில்லாம ஆக்கிடுறோம். ஆண்டவரே கம்முன்னு கிடக்கிறாரா, போங்கடா தோத்துறோம், அவன் பண்ணிட்டு போட்டோன்னுட்டு எல்லா சகல அதிகாரத்தையும் தாவீது கையில வச்சிருந்தாலும் அந்த சிமேயிக்கு ஒன்னும் சொல்லாம கடந்து போனா பாருங்க. ஹல்லேலூயா. சில நேரம் கேள்விகள் வரும். உங்க குடும்பத்துக்கு விரோதமா, உங்க வாழ்க்கைக்கு விரோதமா கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. பி சைலண்ட். இயேசுவை போல சகித்தார். மத்தேயு 27:3-4 ஆகிய வசனத்தை பாருங்க. அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் கொண்டு வந்து திரும்ப கொண்டு வரான். அப்புறம் குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததனால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எனக்கு என்ன, அது உண்பாடு. இந்த பிரதான ஆசாரியர் தான் இந்த யூதாசை கூப்பிட்டு இயேசுவை காட்டி கொடுத்தா அவருக்கு 30 வெள்ளிக்காசு தரணும்னு ரேட்டு பேசுனவங்களே யார் தாங்க? இந்த பிரதான ஆசாரியர்கள் தான். அதனால அந்த ஆண்டவரை பிடிச்சிட்டாங்கன்னு யூதாஸ் கேள்விப்பட்ட போது, ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே, பாவம் செஞ்சிட்டேனே அப்படின்னு அந்த காசை சோத்தரிக்கிறோம் கொடுத்தவங்கள்ட்டே திரும்ப கொண்டு வந்து, இந்த மாதிரி என்ன மாட்ட விட்டுட்டீங்களே பிரதான ஆசாரியரே, இயேசுவை காட்டி கொடுக்க என்கிட்ட ரேட்டு பேசி நானும் மதியினமா உங்கள்கிட்ட காசை வாங்கிட்டேன். அவர் இப்போ சிலுவையில் அடிக்கப்பட போறாரு, அவரை காட்டி கொடுத்துட்டு பாவத்தில் நிக்கிறனே அப்படின்ன போது அந்த ஆசாரி என்ன பண்ணிருக்கணும்? சரி சரி நீ போ, இயேசு நாட்டை போயிட்டு என்ன மன்னிங்கப்பான்னு சொன்னா அவர் மன்னிச்சிருவாருன்னு அவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்லலாம்ல. ஆனால் அந்த பிரதான ஆசாரி சொல்றாங்க, அது என்னப்பா, அது ஊம்பாடு. அக்கறையற்ற பிரதான ஆசாரியர், நல்வழி காட்ட தெரியாத பிரதான ஆசாரியர். நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. நல்ல வழி காட்ட தெரியாத, சரியான வழியில போகாத பாஸ்டர் கீழே இருந்தீங்கன்னா கதை கந்தலாயிடும். தோத்திரம். ஒரு சபையில் இருக்கிறோம், ஒரு பாஸ்டரா இருக்கிறோம்னு சொன்னா அந்த பாஸ்டருக்கு வசனத்தின் அடிப்படையில் நல்ல வழி காட்ட சொல்ல தெரியணும். சும்மா காட்டி உங்களை ஒரு ஆளை வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட இருந்து எவ்வளவு வாங்கலாம், உங்களை எவ்வளவு பிடுங்கலாம், உங்களை எந்த விதத்தில் யூஸ் பண்ணலான்ற ஒரு ஆள் கிட்ட இருந்துட்டீங்கன்னா ரொம்ப டேஞ்சர். சத்தியத்தை உங்களுக்கு சொல்லணும், வழி காட்டணும், உங்க தவறுகளை சுட்டி காட்டணும், நீங்க எந்த வழியா நடக்கணும்னு சொல்றவன் தான் கர்த்தருடைய ஊழியக்காரன். வயிற்றுக்காக செய்கிறவனோ, தனக்கு ஒன்றை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று செய்கிறவனோ ஊழியக்காரன் அல்ல. தோத்திரம். எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் பாருங்க. இதெல்லாம் இயேசுவுக்கு தெரியும், சகித்தார். மத்தேயு 27:20 பாருங்கள். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்ய விற்கவும் பிரதான ஆசாரியர் மூப்பரும் ஜனங்களை ஏவி விடுகிறான். பார்த்தீங்களாங்க, ஜனங்கிட்ட போய் சொல்றாங்க இந்த பிரதான ஆசாரியர், பாருங்க பிரதான பரபாசை விடுவிச்சிடவும் இயேசுவை கொல்லுங்கன்னு நீங்க சொல்லுங்க. இயேசு வேண்டாம், பரபாஸ் தான் வேணும், இயேசு வேண்டான்னு சொல்லுங்கன்னு ஜனங்கள் சொல்லல, இவங்க சொல்லும்படி ஏவுகிறார்கள். இயேசுவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சபையில் இருக்கிற பிரதான ஆசாரியர்கள் பண்ணதை இயேசு சகிக்கிறார். அல்லேலூயா. ஜனங்களாகவே சொல்லல, இயேசுவை சிலுவையில் அறையணும் ஜனங்கள் சொல்லல. யார் ஏவுறதுங்க? சபையில் இருக்கிற மூப்பரும்
சபையில் இருக்கிற பிரதான ஆசாரியருமே அந்த வேலையை செய்கிறாங்க. யார் இயேசுவுக்கு சாதகமா நிக்கணுமோ அவர்கள் எப்படி நிக்கிறாங்க? பாதகமா நிக்கிறாங்க. சகிக்கிறார். மத்தேயு 27:41-42 பாருங்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் என்ன பண்ணாங்களா? இயேசுவை பரியாசம் பண்ணுகிறார்கள். யாருங்க பரியாசம் பண்றது? பரியாசம் பண்றாங்க. என்ன சொல்லி பரியாசம் பண்றாங்க? மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்போது சிலுவையிலிருந்து என்ன செய்யட்டும்? இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். இயேசுவை இவன் அவன்லாம் பேசுறாங்க. இப்படி சொல்லி பரியாசம் பண்றாங்க. தேவகுமாரா தேவகுமாரன்னாரு, அதை பண்ணாரு, அதை அதிசயம் செய்யறன்னாரு, செத்தவனை உயிரோடு எழுப்பனாரு, அதை பண்றாரு, இதை பண்ணாரு. பத்தியா தொங்குறாரு? பத்தியா இவரதான் நீங்க ஏசு ஏசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. தவர் இவரெல்லாம் ஏசு கிடையாது அப்படின்னு கண்டமேனிக்கு பரியாசம் பண்ணாங்க. சில நேரங்கள் உங்க சொந்தக்காரவங்களை அப்படி பரியாசம் பண்ணுவான். உன் தெருவில் இருக்கிறவங்களுடைய நிலைமையை கண்டு பரியாசம் பண்ணலாம். தேவனுடைய பிள்ளையை சில நேரம் அந்த பாதையிலே நீங்கள் கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் வரும். அப்பொழுது இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. வாழ்க்கையில பரியாசங்கள் வரும் பொழுது, நிந்தைகள் அவமானங்கள் வரும் பொழுது, ஐயோ எனக்கு இப்படி வருதே, இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள். மார்க் 11:18 பிரதான ஆசாரியரும் வேதபாரரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். நம்ம டாபிக் வேர்ட்ல கொலை செய்ய ஆலோசனை படினார்கள் வாசிச்சோம். இங்க கொலை செய்ய என்ன தேடுறாங்க? ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமா? இவரை கொல்றதுக்கு ஏதாவது ஒரு பிடிமானம் கிடைக்குமா? இவரை கொல்றதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்கணுமான்னு அவரை கொல்றதுக்காகவே அவங்க வகை தேடி திரிகிறாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி வகை தேடுவது போல அன்றைக்கு பிரதான ஆசாரியர்கள் அவரை எப்படி கொல்லலாம்னே வகை தேடுறாங்க. சகித்து கொண்டே நிற்கிறார். மார்க் 14:1 இப்படி சொல்லுது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை தந்திரமாய் பிடிக்க வகை தேடினார்கள். எத்தனை வகை பாருங்க. தந்திரமாய் அவரை பிடிக்க வகை தேடினார்கள். இங்க அவரை தந்திரமாய் பிடிக்க என்ன தேடுறாங்க? தந்திரம். நேர்ல பிடிக்க முடியல. இங்கிலீஷ்ல இந்த கிராமர்ல ஒன்று இருக்கும், டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்னு ஒன்று இருக்கும். தந்திரம் நீங்க படிச்சிருப்பீங்க. அதுபோல இந்த தந்திரம் டைரக்டா டீல் பண்ணாம இன்டைரக்டா என்ன பண்றாங்க? டீல் பண்றாங்க. அதான் தந்திரம். எந்த வழியா வரம்னே தெரியாத அளவுக்கு இயேசுவை சுற்றிலும் பார்க்குறாங்க. அவர் எப்படி தந்திரம் பண்ணி அவரை பிடிக்க பார்க்குறாங்க. சில நேரங்களில் நம்மை சுற்றி நிறைய தந்திரக்காரங்க இருப்பான். இந்த ஊழியத்தில் செய்கிற மாதிரிங்க, சில நேரம்லாம் எனக்கு இந்த ஊழியம் செய்யணுமாடான்னுமா. சபையில் இருக்கிறவன் என்கிட்ட பேசும்போது என்கிட்ட ஒரு நோக்கத்தில் பேசுவான். அவன் பேசுகிறானேன்னு நான் கேட்பேன். கடைசியில் பார்த்தா பின்னாடி அவன் வேற ஒன்று பிளான் பண்ணி என்கிட்ட பேசின்னு இருப்பான். தெரிலங்க எனக்கு. அவன் ஒரு பிளானை வச்சுக்கிட்டு யாரை பற்றியோ விசாரிக்கிற மாதிரி பண்ணுறான். நான் அதுக்கு அப்படியாப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ அவன் என்ன பண்ணுறான்? ஓஹோ, அவர் இப்படி பண்ணுறாரு, பாஸ்டருக்கு இந்த விளக்கம் கொடுக்குறாரு, நாம அப்படி பண்ணுவோம் அப்படின்னு அவன் டீல் பண்ணுறான். எனக்கு தெரிலங்க. சில நேரம் நான் பிரசங்கம் பண்ணுறேன், ஆனால் ஹர்ட் ஆகுறேன். நான் இருதயம் நொறுக்க தான் படுது. சில நேரம் தூக்கம் இல்லாமல் போகும். தந்திரமாக பேசுகிறாங்களே. நேரடியாக பேசுனா பரவாயில்ல, ஆனால் ஏதோ யாரை பற்றியோ பேசுகிற மாதிரி, யாரையோ விசாரிக்கிற மாதிரி என்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் அவங்க உள்ளத்தில் அவங்க ஒரு பிளான் வச்சுருக்காங்க. எனக்கு தெரியல. சில நேரம் பின்னாடி நான் கேள்விப்படும் பொழுது, என்னடா இப்படி பேசுகிறாங்களே பாருங்க. அந்த யூதாஸ் கூடவே 3.5 வருஷம் சோறு போட்டாருங்க. அவன் என்னமோ பொதகரேன்னு சொல்லி கட்டி பிடிச்சி என்ன கொடுக்குறான்? முத்தம் கொடுக்குறான். அது போல அவன் முன்னாடி அப்படி செஞ்சதே இல்லை. ஆனால் அவன் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்ததுக்கு பின்னாடி அவனோட பிளான் இருக்குது. ஹல்லேலூயா. தந்திரமாய் சில நேரம் அந்த தந்திரக்காரர்கள் நம்மளை சுற்றி இருப்பாங்க. இயேசு சகிச்ச மாதிரி சகிக்க வேண்டியதுதான். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. வேற வழி இல்லை, சகிக்கணும். லூக்கா 23:10 இப்படி சொல்லுது. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர் மேல்
பிடிவாதமாய் குற்றம் சாட்டிக் கொண்டே நிற்கிறார்கள். பிடிவாதமாய் என்ன சாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க? ஏன்னா இடையில பிலாத்து சொல்லேப்பா, நீங்க எவ்வளவு குற்றம் சொல்றீங்க, ஆனாலும் அது மாதிரி இல்லையாப்பா, இவரை பார்த்தா நீங்க சொல்ற குற்றம் செஞ்சவர் மாதிரியே இல்லையாப்பான்னு அவர் மறுக்கிறாரு. ஆனால் இவர்களோ எப்படி குற்றம் சாட்டுறாங்க? பிடிவாதமா, இல்ல இவர் சிலுவைக்கு போக வேண்டியவர் தான். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவரை சிலுவையில ஏத்துற வரைக்கும் இவங்க அதுல எப்படி இருக்கிறாங்க? ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. நான் வெறும் சுருக்கமா இதை தான் சொல்றேன். இப்படியெல்லாம் இந்த பிரதான ஆசாரியர்கள் ஒன்றும் பாதியமா சொல்லி அவரை சிலுவைக்கு கொண்டு போறாங்க. இப்ப நான் என்ன இங்க சொல்ல வரேன் தெரியுமா? இப்ப என் செய்தி இப்ப இங்கதான் வருது. இவங்க இப்படிப்பட்ட ஆசாரியராக இருந்தாங்க. அப்போ இயேசு பிரதான ஆசாரியர்களாலும் மூப்பர்களாலும் வேதபாரர்களாலும் சதிசேயர்களாலும் பரிசேயர்களாலும் இப்படி நிந்திக்கப்பட்டார். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனா புதிய ஏற்பாட்டில் நம்மளையும் கர்த்தர் ஆசாரியர்னு நம்மளை வச்சிருக்கிறார். நாமளும் யாரா இருக்கிறோம்? பழைய ஏற்பாட்டு காலத்துல யாரோ லேவி கோத்திரத்திலிருந்து வரவங்க தான் யாரா இருக்க முடியும்? ஆசாரியரா இருக்க முடியும். ஆனா அந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசுவின் ரத்தத்துல கழுவப்பட்ட நம்ம எல்லாருமே ஆசாரியர்களா இருக்கிறோம். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் எப்படிப்பட்ட ஆசாரியர்களா இருக்கணும்? இப்போ இதுக்கு முன்னாடி பிரதான ஆசாரியர் இயேசுக்கு விரோதமாக என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிலாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாமே ஆசாரியர். நாம் சோத்திருக்கிறோம். லேவி கோத்திர முறைமையின்படி நாம் ஆசாரியர்கள் அல்ல, நாம் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நாம் ஆசாரியர்களாக இருக்கிறோம்னு பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. லேவி கோத்திரத்தில் நம்முடைய பிறக்கல, இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் யாராக இருக்கிறோம்? இப்பொழுது ஆசாரியர்களாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, இப்போ இந்த ஆசாரியர்கள் இயேசுக்கு விரோதமாக செஞ்ச இது ஒன்றும் நாம இயேசுவுக்கு செய்யக்கூடாது. நாம் ஆசாரியர்களாக இருக்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேத வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய துவங்கும் பொழுது பிள்ளைகளானீர்கள். பரிசுத்த ஆவியை பெற்ற பொழுது உடன் சுதந்திரரானீர்கள். 1000 வருட அரசாட்சியில் நீங்கள் ராஜாக்களாய் இருக்க போகிறீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே நீங்கள் கழுவப்பட்ட போது நமக்கு ஒரு பேர் கொடுத்தாரு. அது ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்னு சொன்னார் நம்மள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இயேசுவோ அநீதியான நியாயத்தீர்ப்பு காரணமாக இருந்த அந்த பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்கள் அவர்களுடைய நடவடிக்கை போல நம்முடைய நடவடிக்கை இல்லாம என்னை எதற்காக ஆசாரியனாக்கினாரோ அந்த நோக்கத்தை இந்த பூமியிலே நான் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால என் பாவமறை என்னை கழுவி என்னை ஆண்டவர் ஆசாரியனாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்படியே ஜி மேஜர் கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டு. சத்தத்தை உயர்த்து. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டு. இன்னொரு முறை விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டு. ஐயா உயர்த்து.
பிரதான ஆசாரியர்கள் ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே. அப்போ ஒரு ஆசாரியனுடைய வேலை என்ன? அவருடைய ரத்தம் ஆசாரியனா மாத்தி இருக்குது. வெளிப்படுத்தல் 1:6 என்ன சொல்லுகிறது பாருங்கள். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக தம்மை ஆசாரிலும் ஆக்கின அவருக்கு மகிமை வல்லமை என்றென்றேக்கு உண்டாயிருப்பதாக. அதில் நாங்கள் ரெட்ல ஒன்று போட்டிருக்கோம் பாருங்க. ஆசாரின்னா என்ன? முதல் குறிப்பு, நாம் தேவனுக்கு முன்பாக நாம் எப்போது நிற்கணும். அதுக்கு தான் நம்மளை ஆசாரியர் ஆக்கியிருக்கிறார். அதுக்கு முன்னாடி எங்கேயோ கடந்தோம், புறம்போக்கா கடந்தோம், தள்ளப்பட்டு கடந்தோம், தூரமாக இருந்தோம். சோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஸ்தலத்திலேயோ மகா பரிசுத்த ஸ்தலத்திலேயோ வரவே முடியாது. ஆண்டவர் சீனாய் மலையில இறங்கும்போது சொல்லுவாரு, ஜனங்கள் யார் கிட்ட வரக்கூடாது, எல்லாம் தூரப்போ சொல்லு, தூரப்போ சொல்லு. ஆனா ஆசாரியனா ஆக்கிட்ட பிறகு இப்ப என்ன ஆகுது? நமக்கு என்ன டிக்னிட்டி கர்த்தர் கொடுக்கிறார்னா, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்னாக நில்லுங்க. அதான் ஒரு ஆசாரியனுடைய வேலை. உலகத்துக்கு முன்னாடி, மனுஷனுக்கு முன்னாடி நம்ம நிற்கவே கூடாது. காலையில் எழுப்புறோமா கர்த்தருக்கு முன்னாக நிற்கிறோம். நேரம் கிடைக்கும் போது கர்த்தருக்கு முன்னாடி நிற்கணும். தாவீது சொல்றார், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனக்கு முன்பாக இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னாடி நிற்கணும். உங்க குடும்பம் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கணும். உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கணும். நான் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கணும். சினிமாக்காரனுக்கு முன்னாடி, அரசியல்வாதிக்கு முன்னாடி, சோத்திரிக்கிறோம், கண்டவனுக்கு முன்னாடி நின்றுட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இயேசுவுக்கு முன்னாடி நில்லுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக நிற்கிறத உணருங்க. கர்த்தர் எனக்கு முன்னாகத்தான் இருக்கிறாரு, அவருக்கு முன்னாகத்தான் நான் நிற்கிறேன். எனக்கு முன்னாக அவர் இருக்கிறாரு, அவருக்கு முன்னாக நான் நிற்கிறேன். அப்ப ஆசாரியனுடைய வேலை என்ன? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த உடன்படிக்கைக்கு முன்னாக அவன் நிற்கிறவன் தானே. புதிய ஏற்பாட்டு ஆசாரியர்களாகிய நாம எதுக்கு என்ன ஆசாரியன் ஆக்கியிருக்கிறார்னா, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் பானம் பண்ண போகிற நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, ஆசாரியர்கள் அவர்களை போல நான் அல்ல. தேவனுக்கு துரோகம் பண்றவனா, தேவனுக்கு பிரச்சனையை கொண்டு வருகிற ஒரு ஆசாரியனான இல்ல. இன்னொருத்தர குற்றம் சாட்டுறது, தந்திரம், மந்திரம். நீங்க நான் இப்ப சொன்ன அந்த பிரதான ஆசாரியருடைய காரியம் சொன்னனே, இந்த காரியம் நமக்குள்ள இருக்குது. இப்ப டைம் இல்லாதனால நான் சுருக்கமா வசனத்தை தான் சொல்றேன். அந்த எந்த சுபாவம் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. நான் எப்பொழுது கர்த்தருக்கு முன்னாக நிற்கிறவனா இருக்கணும். இரண்டாவது குறிப்பு 1 பேதுரு 2:5 என்ன சொல்லுது பாருங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கு ஏற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு வரீங்க. அப்போ ஆசாரியனுடைய இரண்டாவது பணி என்னன்னா, பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை நம்ம செலுத்தணும். worship God, துதி பலிகளை செலுத்தணும். பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை என்ன செய்யணும்? செலுத்தணும். நொறுங்குண்ட ஆவி கர்த்தருக்கு பிரியமான பலி. செவி கொடுப்பது ஆண்டவருக்கு பிரியமான பலி. ஆராதிப்பது தேவனுக்கு பிரியமான பலி. நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பது தேவனுக்கு பிரியமான பலி. சர்ச்சில் வரும் பொழுது சும்மா உம்முன்னு இருக்கக்கூடாது. ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி நீ ஆராதிக்கணும். ஏன்னா நீ ஆசாரியன். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பாக்கியம் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இல்ல. ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் அவர்கள் ஆராதிக்க முடியாது. ஆசாரியன் போய் அவன் தான் தூபங்க காட்டி ஆராய்ச்சி அவன் வந்து செய்தியை சொல்லுவான். ஜனங்கள் அமைதியாக தான் நிற்பாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட உங்களுக்கு அவருக்கு முன்பாக நின்று பிரியமான ஆவிக்கு கேட்ட பலிகள்.
பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் ஒரு காளைய ஒரு ஆட்டை எடுத்து பலி செலுத்துவான். அந்த பலியை வேற யாரும் என்ன செய்ய முடியாதுங்க, செய்ய முடியாது. ஆசாரியை மட்டும் செலுத்துறோம். ஆனா இன்னைக்கு நான் எழுத்தின்படி பலியை செலுத்துகிற ஆசாரியன் அல்ல, நான் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிறேன். சத்தியம் புரிஞ்சவங்க துதி பலி, ஸ்தோத்திர பலி, ஆராதன பலி, ஆவிக்கேற்ற பலி. தோத்திரமே சிலவங்க வாயில வரமாது. உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி. என்னங்க உதடுகளின் ஸ்தோத்திரம் அப்படின்னா ஒரு காளையை பலியிடுறதுக்கு சமான். எவ்வளவு சிம்பிள் ஆக்கி இருக்கிறார் பாருங்க. அந்த சோத்திரம் கூட வராது. கையை தட்ட சொன்ன கையை தட்ட, சில அதுவும் தட்டாது. வாயில சோத்திரம் வராது. அது மூஞ்சி ஆத்திரமா வச்சுக்கிட்டு நிற்கும். தோத்திரம் தோத்திரம் பண்ணாதவன் மனமகிழ்ச்சியோடு ஆராதிக்கிற சீக்கிரமா கிழவனாவும் கேள்வியாவும் போயிடுவான். தோத்திரம் சபையில எவன் ஒருத்தர் சிரித்த முகத்தோடு கர்த்தரை அவர் ஆராதிக்கிற பாக்கியம் எனக்கு தந்திருக்கிறாரேன்னு சொல்றானோ அவன் இளமையாவே இருப்பான். அல்லேலூயா. சார் பாஸ்டர் ஏதோ சத்தியத்துக்காக சொல்றேன், நான் மெடிக்கல் சயின்ஸ் சொல்றேன். அதாவது கோபப்படுவதற்கு நிறைய நரம்பு வேலை செய்யணுமா. அந்த பொடப்ப மூஞ்ச வச்சுன்னு முறப்ப மூஞ்ச வச்சுருக்கிறதுக்கு நிறைய நரம்புகள், நிறைய தசைகள், நிறைய வேலை செய்யணுமா. அது அப்படி வேலை செஞ்சு கட்சியில் நீ என்ன பாலிஷ் போட்டாலும் சுருக்கம் வந்துடும். தோத்திரம் அசிங்கமா இருப்ப. என்ன வயசாகுது அதுக்குள்ள மூஞ்சி இப்படி ஆயிடுது. ஏன்னா அம்மா கோவப்பட்டுக்கிற நீ. உன் மூஞ்சி ஏற்கனவே ரொம்ப அழகு. தோத்திரம் இதுல வேற ரொம்ப அப்படியே சீரியஸாவே பார்க்கறது. தோத்திரம் அல்லேலூயா. கொஞ்சம் ஆண்டோடைய சமூகத்தில் மகிழ்ச்சி ஆராதனை செய்யுமா. ஏன்னா நீ ஆசாரியன், மறந்துடக்கூடாது. கையை தட்டு, வாயை தொற. நீ ஒரு ஆசாரியன். ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி நீ ஒரு ஆசாரியன். எல்லாம் சொல்லுங்க, நான் சாதாரண ஆள் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு என்னை ஆசாரிய கூட்டமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றவங்க கையை நல்லா தட்டி திறந்து ஆமென் அல்லேலூயா. மகனாக தெரிந்து கொண்டி மறுபடி பிறக்க வைத்தி, மகனாக தெரிந்து கொண்டி மறுபடி பிறக்க வைத்தி, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, கனாக தெரிந்து கொண்டி மறுபடி பிறக்க வைத்தி. சத்தம் கேட்கலையே. ஆல்கனில கொண்டி மறுபடி பிறக்க வைத்தி, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்கள் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். நான் பாட்டிட்டு போயிடும். தோத்திரம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோத்திரம் 1 பேதுரு 2:9 இப்படி சொல்லுகிறது. ஆசாரியனுடைய வேலை என்ன? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாயிருக்கிறீர்கள். ஆசாரியனுடைய வேலை என்ன தெரியுமா? அவருடைய புண்ணியங்களை போய் அறிவிக்கணும். அவர் செய்த புண்ணியம், என் குடும்பத்திற்கு அவர் செய்த புண்ணியங்க, இந்த சோதரிக்கிற ரட்சிப்புக்காக அவர் சிலுவையிலே செய்த புண்ணியம், அவர் சிலுவையிலே என்ன மனுக்குலத்துக்காக அவர் செய்த அந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு என்னை தெரிந்து கொண்டிருக்கிற ஆசாரிய கூட்டமா நான் இருக்கிறேன். We are a royal priest. ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு
வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறார்னு சொல்றவங்க கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. சார், அவருடைய புண்ணியங்களை நீங்க அறிவிக்கிறீங்களா? அவருடைய புண்ணியங்களை நீங்க அறிவிக்கிறீங்களா நான் கேட்கிறேன். சொல்லுங்க, இயேசுநாதரை பத்தி சொல்லுங்க. சுவிசேஷம், அதுக்கு தான் நான் சொல்றேன். சண்டேஸ்ல ஏதாவது ஒரு பிளான் பண்ணுங்க, சோத்திரிக்கணும். உங்களுக்கு ரொம்ப திறமையெல்லாம் பார்க்காதீங்க பிரதர். உங்களையே அண்டர்மெஸ்டிமேட் பண்றாதீங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல போயிடாதீங்க. ரொம்ப திறமையா பேசுறவன் தான் அவன் வார்த்தையில தான் ரட்சிக்கப்படுவான்ல. உண்மையா பேசுறவனுடைய வார்த்தையை ஒருத்தவன் ரட்சிக்கும், திறமை ரட்சிக்காது. நான் என்னைக்குமே திறமைய நம்புறவனே கிடையாது. திறமை உள்ளவன் கொஞ்சம் கொழுப்பாவும் இருப்பான். தோத்திரம், எனக்கு திறமை உள்ளவனே வேணாம்பா, அவன் தான் பின்னாடி ஆப்பு வச்சுட்டு போயிடுவான். திறமையா இருப்பான், அதே நேரத்தில் அவன் தந்திரக்காரனா இருப்பான். ஆனா ஆண்டவருக்கு உண்மை உள்ளவன் தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பேத தேவை. ஆண்டவர் அவனுக்கு அதுக்குரிய ஞானத்தை தட்டி ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப கவனிக்கணும், நீங்க சோத்திரிக்கிறோம். உங்களுக்கு என்ன தெரியும் அதை போய் சொல்லுங்க. அதுக்காக பிளான் பண்ணுங்க, சுவிசேஷத்துக்காக செலவு பண்ணுங்க. சோத்திரிக்கிறோம். அது இல்லை, வண்டி இல்லை, வாகனம் இல்லை, அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணணும். போய் சொல்லுங்க, ஆண்டவருடைய நாமத்தை போய் சொல்லுங்க. சார், நீங்க ஆசாரியர், அதுக்குரிய பிளான் நம்ம வச்சு திட்டமிட்டு காரியங்களை செய்யணும். நீங்க சொல்லணும், இது மாதிரி செய்யலாமா பாஸ்டர்? நீங்க வந்து என்கிட்ட கேட்கணும். தோத்திரம், நான் பாஸ்டரும் ஒன்றும் சொல்ல, நாமும் போயிட்டு கறிக்கடையில் வாங்கி கறியை வாங்கி தாடு. தோத்திரம், மதியானம் ஒரு படுத்து எழுந்து சாயங்காலம் அப்படியே ஒரு பீச்சுக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சு வாக்கிங் போனால் எம்மா பிரமாதமாக இருக்கும். சீக்கிரம் போய் சேர்ந்துருவீங்க பிரதர் எங்க வீட்டுக்கு. தோத்திரம், அல்லேலூயா. ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு நம்ம சொல்லணும். நான் ஏன் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும்? ஏன்னா நான் ஆசாரிய. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிறைய இன்னும் அந்த ஆசாரியனை குறித்து நான் சொல்லலாம். இதோட நான் நிறுத்துறேன். நம்ம 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் அவருக்கு முன்னாக நிற்கணும், ஆவிக்கேற்ற பலிகளை நான் செலுத்தணும், அவருடைய புண்ணியங்களை ஊர் ஊரா போய் சொல்லணும். அதுக்கு தான் கர்த்தர் ஆசாரியனா வச்சிருக்கிறாரு. நான் இயேசுவை சோதரிக்கிற வேதனைப்படுத்துகிற ஆசாரியனாக அல்ல, அவருடைய சித்தம் செய்கிற ஆசாரியனாய் நான் இருக்கணும். கைதட்டி எல்லாம் வாய் திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே வேக வேகமா அப்படி எழுந்திரலாமா? சோத்திரிக்கிறோம். அந்த சிலுவை பாடுகளை நம்ம தியானிச்சிருக்கிறோம். அந்த சகிப்பு தன்மை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஏதோ என்னை பலிபீடத்தில் வைக்கிறப்பா. சோத்திரிக்கிறோம். ரிபந்தரா சிக்கந்தனமா கொஞ்சம் அப்படி வேகமா எழுந்திருங்க. சோத்திரிக்கிறோம். அப்படியே ஆண்டவருடைய சமுதாயம் சப்மிட் பண்ணி எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. பலிபீடத்தில் என்னை பரணே, கல்வாரி ரத்தம் கொண்டு என்னை கழுவுங்கப்பா. என்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு பல்லவியை மட்டும் பாடலாமா? பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேளை, வாய் திறந்து அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. சத்தத்தை உயர்த்தி அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கையை உயர்த்தி கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்து ஓடி வந்தே. கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்து ஓடி வந்தே. கழுவும் திரு ரத்தத்தாலே கழுவும் கரை நீங்க இருதயத்தை. ஹல்லேலூயா. கழுவும் திரு ரத்தத்தாலே ஜகதரபா கரை நீங்க இருதயத்தை.